வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாநதி சீரியலோட எபிசோடு தான். அப்புறம் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் பேரனும் பேத்தியும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அவங்க பாட்டி வந்து ரொம்ப அழுகுறாங்க. ஐயோ எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கால்லலாம் விழுறாங்க. அம்மா அம்மா கால்லலாம் விழாதீங்க, என்ன பண்ணுறது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு போயுமே அவங்க கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டிக்கு எல்லோரும் தண்ணியெல்லாம் தெளித்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வார்டில் போய் அவங்கள அட்மிஷன் பண்ணுறாங்க. பண்ணி பாட்டிக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு விழிக்கிறாங்க. விழிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, அப்படியே அழுகுறாங்க. என்னாச்சுங்க விஜய்க்கு, போய் பார்த்தீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தோடனே உள்ளே வந்து இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து நிவின், யமுனா எல்லாருமே இருக்காங்க. தாத்தா, அப்புறம் விஜயோட மாமா, அத்தை எல்லாருமே இருக்காங்க. அப்போ போலீஸ் வராங்க. இந்த மாதிரி வந்து விஜய் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா, எங்கே எங்கே போகிறேன் வரேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிவின் என்ன சொல்கிறாரு, எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனார், இந்த மாதிரி செக்கப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அப்போது யமுனா சொல்லுவாங்க, ஆமாம் செக்கப் போயிட்டு மதியானமே வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு வரேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நிவின் சொல்கிறாரு, ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னும்போது, ஏன் சார் என்ன, எப்படி ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆக்சிடெண்ட் ஆன அந்த 2 பேரும் வந்து அந்த கா இந்த லாரி டிரைவர் வந்து ஆப்சண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ரொம்ப சடன் பிளான் தான் சார். விஜயும் காவேரியும் போனது செக்கப்புக்காக தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இது சடனாக அவங்களே அங்கே தங்குறதா முடிவெடுத்தது தான் அப்படின்னும்போது, அப்படிங்களா உங்களுக்கு யார் பேர்லன்னா சந்தேகம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது அப்படி யாரும் சந்தேகம் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களுக்கு ஏதாவது விஜய்க்கு ஏதாவது எதிரி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பாட்டி சொல்கிறாங்க, அப்படிலாம் யாருமே இல்லை, ஆனால் அப்படி இருந்தால் கூட இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு யாராவது போவாங்களா அப்படின்னு அவங்க பாட்டி கேட்கும்போது நிவின் சொல்கிறாரு, போவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, யாருப்பா யார் அப்படின்னு கேட்கும்போது ராகவ் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் காவேரி விஜய் மாமா சொல்கிறாரு, அவன் தான் ஜெயிலில் இருக்கானே அப்படின்னும் போது, இல்லை இல்லை அவன் வந்துட்டான் அப்படின்னும் போது, ஏன் இதை நீங்கள் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. இல்லை விஜய் தான் சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு, அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை சார், அவன் தான் சார் இதெல்லாம் பண்ணியிருப்பான், ஏன்னா ஏற்கனவே அவன் ராகவ் வெளில வந்ததுலேருந்தே விஜய் கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு போலீஸ் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து அப்படியே அழுகுறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இவங்க வீட்டில் பொண்ணு எடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு என் பேரனுக்கு, இதுக்கு இவன் பொண்ணு எடுக்காமே இருந்திருக்கலாமே, இவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி எவ்வளோ பிரச்சனையை என் பையன் அனுபவிப்பான் என் பேரன் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகுறாங்க. ஏற்கனவே ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான், இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிட்டானே, இதுக்கு இவன் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு அழுகுறாங்க. உடனே யமுனா சொல்கிறாங்க, ஏன் பாட்டி உங்களா மாதிரி தானே நாங்களும் கஷ்டத்தில் இருக்கோம், அப்படி சொல்லாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லும் போது, என்ன இப்படி சொல்கிற, இப்போது ஏற்கனவே நான் என் பையனை பறி கொடுத்துட்டேன், இப்போ நான் என் பேரனையும் பறி கொடுக்கணுமா அப்படின்னு அப்படியே அழுகுறாங்க. அப்புறம் எல்லாரையும் அந்த பாட்டியை சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, யமுனா, நிவின் அவங்க தாத்தாவை வந்து டாக்டர் கூப்பிட்டு விடுறாங்க, வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 3 பேருமே போய் டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, விஜயும் காவேரியும் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க, ஆனால் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது உங்கள் பேத்தி வயிற்றுக்குள்ளே, ஆனால் ஒரு நாள் இருந்தால் கூட குழந்தையான உயிருக்கு தான் ஆபத்து, அதனால் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலான்னு இருக்கோம், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் நான் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க,
நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துருங்க அப்படின்னும்போது யமுனாவும் சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து உங்களை தான் நம்புகிறோம். எனக்கு எங்கள் மாமாவும் அக்காவும் எவ்வளோ முக்கியமோ குழந்தைய அந்த அளவுக்கு முக்கியம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து மயக்கத்துலேருந்து கண் விழிக்கிறாங்க. விழிச்சோடனே யமுனா தான் இருக்காங்க. என்ன யமுனா என்னாச்சு? இன்னும் அக்கா கூட இல்லாமல் இங்கே இருக்கன்னும் போது அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக தாம்மா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அம்மா, என்னடி இப்படி சொல்கிற? குழந்தைக்கு என்னடி ஆச்சு? இல்லைம்மா, குழந்தைய வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படின்னோடனே அவங்க அம்மா, என்னடி சொல்கிற அப்படின்னு பதறாங்க. என்னை உடனே காவேரி கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்னு அழுகுறாங்க. இருமா, உடம்பு முடியல, பார்த்துக்கிட்டு போகலான்னு. இல்லை, அங்கே ஆப்ரேஷன் நடக்கும்போது நான் இப்படி உட்காந்துருக்கணுமா, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னா அப்புறம் அந்த ஆப்ரேஷன் தேட்டர்கிட்ட அவங்க விஜயோட மாமா, அத்தை, அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க. நிவீனும் இருக்காரு. அப்புறம் யமுனா வந்து கூப்பிட்டு வராங்க அவங்க அம்மாவை. கூப்பிட்டு வந்தோடனே அவங்க பாட்டி இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே அவங்க அம்மா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்துலேயே என் குழந்தைக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோடை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடருன்னு போட்டு கொஞ்சம் 2, 3 சீன் காமிப்பாங்கள்ல. அப்போ வந்து என்னென்னா ஒரு நர்ஸு வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க, உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. காவேரிக்கும் விஜய்க்கும் பொன் குழந்தை பிறந்திருக்கணுன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.